அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தசி திதியை தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறோம். நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணினா அவ்வளவு பலன் கிடைக்கும். தசா அவதாரங்கள்லேயே 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். முதல் 3 அவதாரங்களில் மீனாய், ஆமையாய், வராகமாய் இருந்தவர் மனித உரு எடுக்கிறதுக்கு முன்னாடி பாதி மனிதன் பாதி சிங்கம்னு பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு மின்னல் வேகத்துல வந்து நரசிம்மரா காட்சி கொடுத்தார். அதனால நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவரை வழிபடுறது ரொம்ப முக்கியம். நரசிம்ம அவதாரம் முன்கூட்டியே திட்டமிட்டு எடுக்கப்பட்ட அவதாரமே கிடையாது. இரண்யகசிபு எங்க இருக்கார் உங்க பகவான்னு கேட்ட உடனே என் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார்னு பிரகலாதன் சொன்ன உடனே பகவான் நினைக்கிறார், இவன் எங்க சொன்னாலும் நம்ம வந்து காட்சி கொடுக்கணுமேன்னு தயாரா இருந்தார் நரசிம்மர். அதனால நம்மளும் நரசிம்மரை வழிபட்டோம்னா கூப்பிட்ட குரலுக்கு அந்த நேரத்துல தாமதமே இல்லாம வந்து அருள்பாலிக்கக்கூடிய கடவுள் நரசிம்மர். அதனாலதான் கம்பன் சொல்றான், சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இந்நின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொன்னினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவினென்றான் நன்றியென கனகன் சொன்னான் என்ற கம்பனுடைய வரிகள்ல நரசிம்மர் எல்லா இடத்துலையும், கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அந்த தூணை பிளந்து காட்சி கொடுத்தாரே நரசிம்மர், அத மாதிரி நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு பாடுறார் கம்பர். அதனாலதான் திருவாய்மொழியில கூட ரொம்ப அழகா ஆழ்வார் பாடுறார், எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் துன்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்று பாடுகிறார் ஆழ்வார். அப்படி நரசிம்மர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர். பக்தர் உண்மையா உருகி நரசிம்மரை வேண்டினா, இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வேண்டினா கண்டிப்பா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நரசிம்மர் காட்சி தருவார் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.